அதிகமாக ஒரு பொருள் கிடைக்க கிடைக்க அதன் மேல மரியாதை கணிசமா குறைஞ்சு போயிடும். அப்பா அம்மாவா அன்பு அதிகமா கிடைக்குது. அந்த அன்பு அதிகமா கிடைக்கும் போதுதான் நமக்கு அவங்க மேல கோபம் வருது. எப்போ இருக்கிறவங்க தானேன்னு தோணும். வீட்டுல ஒரு நாற்காலி இருக்கிற மாதிரி, ஒரு பெஞ்ச் இருக்கிற மாதிரி, ஒரு லைட் இருக்கிற மாதிரி, ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி, தாய் தகப்பன் தானே எப்போ இருக்கிறவங்க தான் தோணும். ஆசிரியர்கள் தானே எப்போ இருக்கிறவங்க தானேன்னு தோணும். எந்த பொருளுக்காக தேடலையோ, எந்த பொருளுக்காக பாடுபடலையோ, எந்த பொருள் எனக்கு கிடைக்காம கிடைச்சதுங்கிற அந்த ஆச்சரியம் உங்க கண்ணுல இல்லையோ, அந்த பொருள் மேல அலட்சியம் அதிகமாக இருக்கும். எல்லாம் வசதியா வந்தாலும் வளராது. ஒரு விவசாயி போய் ஆண்டவங்கிட்ட ரொம்ப கோவத்தோட போய் கேட்டிருக்கான், உன் கண்டிப்பா இறைவா, நான் உன்னை நம்பவே முடியாது. ஏன் தெரியுமா? வேண்டாத நேரத்துல வெயில் அடிக்கிற, வேண்டாத நேரத்துல காத்து வருது, வேண்டாத நேரத்துல மழை வருது. இப்படி பயிருக்கு உதவாத எல்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது எப்படி விவசாயம் பண்ண முடியும்? உனக்கு கண்டிப்பாவே விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும், நல்லா புரிஞ்ச ஒரு நபரா வேணும். சிரிச்சுட்டே இறைவன் சொன்னானா, எனக்கு நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருந்தா நல்லதுதான். எத்தனை வேலையை தான் நானே பார்க்க முடியும். உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா மொத்தமா உலகத்தையே கொடுக்க முடியாது. நீ எப்படி பாப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரே 1 ஏக்கரா பூமி முதல்ல தொடங்கு, ஒரு 6 மாசம் எடுத்துக்கோ. இந்த 6 மாசத்துல மிக அழகாக நேர்த்தியாக பயிர் பண்ணிட்டேன்னு வை, உலகத்தை உன் பொறுப்புல விட்டாச்சு, அவ்வளவேதான். அடுத்த நிமிஷம் அந்த விவசாயி சொல்றாரு, கேட்ட போது மழை வரணும், கேட்ட போது வெயில் அடிக்கணும், கேட்ட போது காற்று வரணும். ஆனா எவ்வளவு கேட்கறனோ அவ்வளவுதான் வரணும். பூச்சி வரக்கூடாது, பூச்சி போட்டு எதுவும் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, எல்லாம். சிரிச்சுட்டே ஆண்டவன் சொல்றான், நீ லேப்ல வச்சு அளந்து கிராஜுவேட்டட் ஜார்ல எடுக்கிற மாதிரி நீ கேட்ட அளவுக்கு ஒரு நானோ பார்ட்டிகிள் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம அப்படியே கொடுக்குறேன். ஆனா நீதான் பொறுப்பு. 6 மாதம் சரி. அது எப்படி? இந்த பக்கம் வயல், அந்த பக்கம் வயல், முன்னால வயல், பின்னால வயல், நடுவுல 1 ஏக்கரா நிலம், உழுது பண்பட்டு தள தள தளன்னு எங்க விதைய போடு பார்க்கலாம். இப்ப முளைக்கிறேன் காத்து நிற்கக்கூடிய புலம், நிலம் கூட இல்ல, புலம், அரபிள் லேண்ட். அவ்வளவு அழகா தெய்வம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பக்கத்துல இருக்கிறதுலாம் ஒரு கல்லும் முள்ளுமாக இருக்கு, பூச்சி பொட்டெல்லாம் அண்டி கிடக்கு, பாம்பு பல்லி பேத்தேள் எல்லாம் இருக்கு. இவரோட அவ்வளவு சுத்தமா இருக்கு. விதைச்சாச்சு. மற்றதுல மண்ணு விரிஞ்சு விதை வரதுக்குள்ள இவரோட நல்ல உயரம் வந்தாச்சு. ரொம்ப அழகா இருக்கு பாக்க. எப்ப வெயிலே வா, வந்தேன், இவ்வளவுதான் வரணும், வந்தாச்சு, போ போயாச்சு. காத்து அடி, இவ்வளவுதான் தண்ணி விடணும், இதுக்கு மேல தண்ணி தான் செடி தாங்காது. சரி, என்ன கேக்குறாரோ, எவ்வளவு கேக்குறாரோ, எப்பெல்லாம் கேக்குறாரோ அப்பெல்லாம் கொடுத்தாச்சு தெய்வம். ஆச்சு. 3 மாதம் முடிஞ்சு 4 மாதம். பக்கத்து இதுல பாத்தீங்கன்னா பாதி செடி சுருண்டு இருக்கு, ஏதோ பூச்சி அரிச்சிருக்கு, ஏதோ கிளியெல்லாம் வந்து கொத்தி இருக்கு. எல்லாம் எதுவுமே நல்லா இல்ல. இவரோடதா கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. தாங்கவே முடியல இந்த விவசாயிக்கு. எவ்வளவு அழகா விவசாயம் பாக்குறேன். இறைவன் முழு பொறுப்பை என்கிட்ட கொடுக்க போறாரு. இறைவன் கிட்ட சொல்றேன், பத்தியா, ஒரு விவசாயி விவசாயம் பண்றதுக்கும் இத பத்தி எதுவுமே தெரியாது இறைவன் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்க போறேன். முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு அறுவடைக்கான நாள். பக்கத்துல பாக்குறாரு, இங்க பாக்குறாரு. பெருமை தாங்க முடியல. கதிரெல்லாம் அவ்வளவு அழகா நிக்குது. ஆனாலும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் தெரியுமா? நாளைக்கு அறுவடைன்னா இன்னைக்கு போய் கதிரை கிள்ளி உள்ளங்கையில வச்சு ஒரு தேய்ச்சு பாப்பாரு, எந்த அளவுக்கு பால் பிடிச்சிருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு. போய் ஒரு கதிரை கிள்ளி பாக்குறாரு, கையில வச்சு தேய்க்கிறாரு. பாலே இல்ல. வீட்டுல போய் தாய் தகப்பனை கேட்டா சொல்லுவாங்க, இப்படி உப்புன்னு ஊதினீங்கன்னா சாவியா பறந்து போயிடும். உள்ளுக்குள்ள மணியே இல்ல. என்னது? சரி, இருக்கிறதா 1 ஏக்கரா நிலத்துல விவசாயம் பண்ணனா 1-2 கதிர் இல்லாம தானே போகும். அடுத்தது ஒவ்வொன்னா வரிசையா கிள்ளி பாக்குறாரு. வரிசை விட்டு ரேண்டம் சாய்ஸ் ஒன்னு எடுத்து பாக்குறாரு. எதை வச்சு உள்ளங்கையில வச்சு தேய்ச்சாலும் இல்ல. கோவம் வந்துருச்சு. கூப்பிட்டாச்சு இறைவனை. இறைவன் சிரிச்சுட்டே காத்துட்டு இருக்காரு. இறைவன் சொல்ற, நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன், ஆனா எப்ப பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடு என்ன மறக்காம. வந்தாச்சு. வந்து நிக்கும் போது, நீ எங்க எல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டேன்னு இறைவன் சிரிச்சுட்டே சொல்றாரு. ஏமாத்துறது அந்த வார்த்தையே என்கிட்ட இல்லையே. என்னுடைய அகராதியில இல்லாத வார்த்தைகள்ல முதல்ல இருக்கிறது ஏமாற்றம். ஏமாத்தவே இல்லையே. நான் எதுக்கு அவனை ஏமாத்தணும்? இல்ல. கேட்ட போது, நீ தானேப்பா கேட்ட, எவ்வளவு வெயில் வேணும்னே கொடுத்தேன், காத்து வேணும்னே கொடுத்தேன். நீ கேட்டதுக்கு மேல ஒண்ணுமே நான் தரல. பக்கத்துல பூச்சி வரக்கூடாது, வராது. பாம்பு பல்லி வரக்கூடாது, வராது. நோய் வரக்கூடாது, வராது. ஐயோ மூச்சு, நீ சொன்னது மட்டும்தான். ஆனா ஏன் எதுவுமே கதிர் பிடிக்கல? சரி, அப்படியே விடு. பக்கத்துல பூச்சி போட்டு எல்லாம் வந்து, வேண்டாத நேரத்துல பெருமழை வந்து, வேணுங்கிற நேரத்துல வராம வெயில் அடிச்சு அப்படி பாலமா நிலம் பிரிஞ்சு கிடக்குற அந்த வெயில் பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்ல அங்கேயும் போட்டிருக்காங்க. உன்னுடைய வயல்ல இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசே தான் ஆச்சு. அங்கே ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா? போய் ஒரு இதை கிள்ளி உள்ளங்கையில தேய்க்கிறாங்க. அப்படியே பால் சுரந்து மணியா கதிர் பிடிச்சிருக்கு. விவசாயிக்கு தாங்கவே முடியல. இது என்ன அநியாயம்? பார்த்து வளர்த்து இது சாவியா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் வந்து அது அவ்வளவு அழகா வந்திருக்குங்கும் போது இறைவன் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு காலகட்டத்துல நான் ஏன் கொடுக்கறேன்னு தெரியுமா? எல்லாமே வசதியாக கொடுத்து, எல்லாமே அழகாக கொடுத்து, எல்லாமே இனிமையாக கொடுத்து, ஏமாற்றங்கள் இல்லாம, தோல்விகள் இல்லாம, துவளல்கள் இல்லாம, துன்பம் இல்லாம, வாழ்க்கையில இனிமை மட்டுமே கொடுத்துட்டு வந்தா, அதுவும் கேட்ட அளவு கேட்ட போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்போ உன் செடி இருக்கு இல்லையா, இதுல விளைஞ்ச கதிர் மாதிரி பால் பிடிக்காம 10 பேருக்கு உதவாம சாவியா தான் போகும்.
வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். வேண்டாத நேரத்துல பெருமழையா நான் கொட்டும் போது மண்ணுக்கும் செடிக்கும் தெரியும் எத்தனை உறிஞ்சினா போதும், அதுக்கு மேல உறிஞ்சினா அழுகி போயிருவோம். இந்த அறிவு எப்ப கிடைக்கும்? அளந்து ஊத்தினா கிடைக்குமா? வேண்டாத நேரத்துல வெயிலான வெயில் கொளுத்தும். அப்ப அந்த வேருக்கு தெரியும் இன்னும் ஆழமா போய் தேடு, இன்னும் ஆழமா போய் தேடு. எங்கேயோ ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும். வேர் பாஞ்சு 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 தேட ஆரம்பிக்கும். வறுமை வந்து தாக்க 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 இன்னும் எங்க போய் எனக்கு அறிவு கிடைக்கும், இன்னும் எங்க போய் பார்க்க தோணும். பெரும் காற்றா சூறாவளி அடிக்குமா, இந்த ஆழமா போன வேர் என்ன பண்ணும் தெரியுமா? மண்ணுக்குள்ள போய் விரல் மாதிரி இறுக்கி பிடிச்சுக்கும். எத்தனை தடவை காத்தடிச்சாலும் பணிஞ்சு பணிஞ்சு படுத்து படுத்து எழுந்திருக்குமே தவிர வேரோட பிச்சுக்கிட்டு போகாது. இது அத்தனையும் நல்ல ஒரு கிளைமேட் நம்ம சொல்றோமே, பியூட்டிஃபுல் கிளைமேட் கண்டிப்பா இயற்கை கொடுத்ததே கிடையாது. ஹாஸ்டைல் கிளைமேட், முழுக்க முழுக்க உன்னை சோதிக்கிறதுக்காக, நெருப்புல தூவினா முளைப்பையான்னு பாக்குறதுக்காக. மலையாளத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நெருப்புல தூவி முளைச்சிட்டேன்னா வெயில்ல கருக மாட்டேன், எத்தனை வெயில் வந்தாலும் கருக மாட்டேன், அந்த அளவுக்கு முளைச்சாச்சு. அப்போ இறைவன் காமிச்சாரு, இத்தனை கஷ்டத்திலையும் பால் பிடிச்சு கதிரா நிக்க கூடியது, கஷ்டத்திலையும் நிக்க கூடியது. காப்பாத்தி 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 வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஏமாற்றங்கள் தெரியாது, தோல்விகள் தெரியாது, துவளல் தெரியாது. அடுத்தது, ஏதாவது ஒரு பொறுப்பை தயவு செஞ்சு வீட்டுல கொடுங்க. வீட்டுல பொறுப்பு கொடுக்கலன்னா நாடு பொறுப்பு கொடுக்கும் போது வாங்கக்கூடிய வலு கையில இருக்காது. ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு எல்லாம் கிளாஸுக்கு போனோமா, டேபிள நகர்த்தி வைக்கணும், சேரை நகர்த்தி போடணும், அதுக்குன்னு தனித்தனி குரூப் வச்சிருப்பாங்க. கிளீனிங் குரூப் அப்படின்னு சொன்னா சிவக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுல எத்தனை பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் தொடப்பு கட்டையை எடுத்துட்டு கிளாஸை கிளீன் பண்ணணும். ஒன்னு டெஸ்க் எடுத்து போடும், ஒன்னு பிளாக் போர்டை கிளீன் பண்ணும், ஒன்னு குடிக்கிறதுக்கு தண்ணியில ஒரு அண்டால கொண்டு வந்து வைக்கும். இதெல்லாம் இருந்த வகுப்புகள். இப்போ என் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது, இப்படித்தானே ஆண்டவனை கேட்கிறோம். நம்மளுடைய பிரார்த்தனையில ஒரு நேர்மை வேண்டாம்? என் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு கேளுங்க, அதுல ஏதோ கொஞ்சம் நேர்மை இருக்கு. என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? இது என்ன பிரார்த்தனை? குழந்தைக்கு எதிரால நீங்க பிரார்த்தனை பண்றீங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிவையும் முதுகெலும்பையும் கல்வி கொடுத்திருக்கு. வீட்டுல அவங்க அந்த குழந்தை வளர்ந்திருக்கக்கூடிய ஒழுக்கம் கொடுத்திருக்கு. வீட்டுல அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொடுத்திருக்கு. என் குழந்தைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய சக்திய கூடிய இறைவனேன்னு கேட்போமா? அதை விட்டுட்டு என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது. அப்ப இரண்டாவதாக வீட்டுல பொறுப்பு கொடுங்க, ஏதோ ஒரு பொறுப்பு. இந்த வயசு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பா பண்ணி ஆகும். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிற்கும், இல்லைன்னா பேப்பர் திருத்தும், ஏதோ ஒண்ணு பண்ணும். வீட்டுல ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க. அன்பு காமிக்கிறத பத்தி அச்சமே இல்லப்பா. அன்பு கண்டிக்கும், அன்பு தண்டிக்கும், அன்பு தப்ப தப்புன்னு சொல்லும். ஆனா அன்பு தப்ப தப்புன்னு சரியா சொல்லும். தப்ப கூட தப்பு தப்பா சொல்லாது அன்பு. ஆனா நாம கொடுக்கறது செல்லம். இந்த செல்லத்தினால எதுவும் வளராது. முள் செடியாக இருக்கக்கூடிய கேக்டஸ் சொல்லுவோம் இல்லையா, கள்ளி செடிக்கு பக்கெட் பக்கெட்டா தண்ணியை கொட்டுற மாதிரி தானா வளரக்கூடிய ஒண்ணு நம்மளுடைய செல்லத்தை கொடுத்து 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 அழிச்சிரும். அதுவா தாண்ட வேண்டிய பள்ளங்கள் இருக்கு, அதுவா தடுக்கி விழ வேண்டிய மேடுகள் இருக்கு. விடுங்க. கை கால் வளர்ந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு உதைக்குதேன்னு அழுதா எப்படி? ரெண்டு கையாலையும் தானே வாரித்துங்க குழந்தைக்கு நாமளா ஊட்டி ஊட்டி துப்புதேன்னு சொன்னா எப்படி? அதான் வந்தாச்சுல 18 வயசு. பொறுப்பு கொடுங்க. வீட்டுல அப்பாவுக்கு உதவியா இருக்கணுமா, பொறுப்பு கொடுங்க. அம்மாவுக்கு உதவியா இருக்கணுமா, பொறுப்பு கொடுங்க. டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லுதா, எடுக்க சொல்லுங்க, ஒரு தப்பும் கிடையாது. வீட்டுல பொறுப்பு ஏற்கக்கூடிய குழந்தையால மட்டும்தான் நாட்டுல தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு 4 வருஷம் கழிச்சுன்னு புரியும். ரெண்டாவது விதையும் உங்க மனசுல போட்டாச்சா? மூன்றாவது, உங்களுடைய கஷ்டங்களை குழந்தை கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அது தூங்குனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் உட்காந்து என்ன பண்ணலாம் தெரியல, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், இது பண்ணலாமா, அது 3 வயசுல அப்படி பண்ணீங்க, 5 வயசுல பண்ணீங்க. நம்ம எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா? தாய் தகப்பன்லாம் விரல நீட்டின பக்கம் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதோட பொறுப்பு முடிஞ்சு போச்சா? இது என்னால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு என்ன பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட போய் சொல்வீங்க? அவங்க குழந்தைகிட்ட சொல்றீங்க. இது சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தைக்கு தெரியும். அது விழக்கூடிய பள்ளம் வந்தா நகர்ந்து நில்லுங்க. விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம். பள்ளம் வரும்போதெல்லாம் பாஞ்சு 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 நடுவுல பாலம் மாதிரி நீங்க விழுந்து உங்க மேல குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது, பாலமா இருந்தது நபரை மிதிச்சுட்டு போறோமேங்கிற வலியும் அது தெரியாது. சைக்கிள் ஓட்டுற மாதிரி விழட்டும். விழ தெரிஞ்சவனுக்கு தான் எழுந்திருக்க தெரியும். விழ தெரிஞ்சா மட்டும்தான் விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே சக்தி வேணும்னு தெரியும். விழ தெரிஞ்சவனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியும். போன தடவை விழுந்த போது எழுந்திருந்த வேகத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமா எழுந்திருக்கிறதுன்னு தெரியும். விழ போறோம் தெரிஞ்ச போது விழாம எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு தட்டி தடுமாறி நிக்கிறது எப்படின்னு தெரியும்.
இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியும் தெரியுமா? விழுந்தவனுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியும். ஒருத்தனை தள்ளாம இருக்கிறது எப்படின்னு தெரியும். ஒருத்தனை கீழே வீழ்கடிக்காம இருக்கிறது எப்படின்னு தெரியும். ஒருத்தனை வீழ்த்துறதுல ஒரு வெற்றியுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். வீழ்ந்தவனுக்கு விரல் கொடுக்கறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும்னு தெரியும். தன்னை விட உயரமா நிக்கக்கூடியவனை பார்த்தும் தன்னுடைய திறமையில மட்டுமே நம்புறது எப்படின்னு தெரியும். அதுக்கு முதல்ல விழ தெரியணும். அதை விட்டுட்டு குழந்தைங்க விழற இடத்துல எல்லாம் போய் குறுக்க நின்னு அதுக்கு அன்புன்னு ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா, குழந்தை பொறுப்பா வளர வேண்டிய குழந்தைக்கு பொறுப்பு இல்லாம வளர்றதுக்கு நாம தான் கொடுக்கறோம்னு அர்த்தம்.